வணக்கம். நமக்கு மிகவும் பிடித்த ஒருவருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இதயம் தானாகவே சொல்லும். நம்புறீங்களா? வணக்கம் நண்பர்களே. இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. இதயத்தை உணர்ந்த உண்மையான காதல் கதை. ஆதி மற்றும் சசியின் கதை. ஒரு நாள் ஆதி வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போனான். வேலையில் பிஸியாக இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ அமைதி இல்லை. இதயம் சொன்ன மாதிரி ஏதோ தவறு நடக்க போகுது. உடனே சசிக்கு கால் பண்ணுறான். 1 ரிங், 2 ரிங், 3 ரிங். ஆனால் கால் அட்டன் ஆகலை. அவளோட ஃபோன் சைலண்ட். அந்த நொடியிலே ஆதிக்கு பயம் ஆரம்பிச்சிருது. சசி எப்பவும் காலை மிஸ் பண்ண மாட்டாளே. வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் ஆஃபீஸில் இருந்து உடனே கிளம்புறான். வீட்டுக்கு வந்ததும் சசி படுக்கையில் பலவீனமாக கிடக்கிறாள். உயர் காய்ச்சல். அவள் கற்க கூட முடியவில்லை. அந்த காட்சியை பார்த்ததும் ஆதியும் கண்களில் கண்ணீர். நான் லேட் ஆயிட்டேனோ. மனசு உடைஞ்சிருச்சு. அவளை தூக்கிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். 2 நாள் ஆதி அவள் பக்கத்திலேயே இருக்கிறான். சாப்பிடாம தூங்காம அவள் கையை பிடிச்சுக்கிட்டே, நீ நல்லா ஆகணும், அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லிட்டு இருக்கிறான். 3ஆம் நாள் சசி மெதுவாக கண் திறக்கிறாள். முதல் பார்த்த ஆதியின் முகம், அந்த சிரிப்பு, அந்த நிம்மதி. அந்த நொடியில் அவனுக்கு புரிஞ்சிருது, காதல் என்பது பெரிய வார்த்தையில் இல்லை. ஒருவரின் வழி வந்தா இன்னொருவருக்கு இதயம் வலிக்கிறது தான் உண்மையான காதல். உண்மையான காதல் தூரம் இருந்தாலும் உணரும், சொல்லாமலே புரியும், விட்டு போகாமல் காப்பாற்றும். இதுதான் ஆதி சசி காதல். உங்களுக்கும் இப்படி ஏதாவது நடந்தது உண்டா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.